லால் சலாம் விமர்சனம். தேர் திருவிழாவா காலி மைதானமா? ரஜினி கேமியோ எப்படி? 3 மற்றும் வைராஜாவை படங்களை இயக்கிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகி இன்று வெளியாகி உள்ளது லால் சலாம். விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இடையே நடக்கும் மோதல்கள், அவர்களுக்குள் இருக்கும் பகை, ஊர் தேர் திருவிழா முதல் கிரிக்கெட் மைதானம் வரை என்னென்ன பிரச்சனைகளை உண்டாக்குகிறது, இதில் மொய்தீன் பாய் பங்கு என்ன என்கிற கதையுடன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இந்த படத்தை உருவாக்கியுள்ளார். ஜெயிலர் படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள படம் என்பதால் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் என லைகா நிறுவனம் ரொம்பவே நம்பியது. ஆனால் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் நான் கேமியோ தான் பண்ணியிருக்கேன் என ரஜினிகாந்த் சொன்னதை கேட்டு ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரிய ஓப்பனிங் கொடுக்காதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிரிக்கெட், மதம், அரசியல், ஊரில் நடக்கும் தேர் திருவிழா, ஊருக்குள் நடக்கும் மத கலவரம், அதன் மூலம் நடத்தப்படும் மத நல்லிணக்க பாடம் என இந்த கதையை உருவாக்கியிருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஆனால் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் இடையே ஏற்படும் மோதல் குறித்து வலுவான காட்சி அமைப்புகள் இல்லாதது கதையில் பெரும் சிக்கலை ஏற்படுத்துகிறது. இஸ்லாமியரான விக்ராந்த் மீது இந்து மதத்தைச் சேர்ந்த விஷ்ணு விஷால் கோபம் கொள்வது போன்ற காட்சிகள் குறியீடாக வைக்கப்பட்டது போலவே தெரிந்தாலும் அதில் சரியான அழுத்தம் இல்லாதது போன்றே திரையில் தெரிகிறது. ஊரில் உள்ள 3 ஸ்டார் அணி கிரிக்கெட் டீமில் விளையாடி வெற்றி பெற்று வரும் விஷ்ணு விஷால் இன்னொரு டீமில் சேர்ந்து விடுகிறார். அதன் பின்னர் அந்த டீம் தான் வெற்றி பெறுகிறது. 3 ஸ்டார் அணியை வெற்றி பெற வைக்க விக்ராந்தை அந்த அணியில் சேர்க்கின்றனர். சிறுவயதில் இருந்தே விஷ்ணு விஷாலுக்கும் விக்ராந்துக்கும் ஆகாத நிலையில் விக்ராந்த் தனக்கு எதிராக ஆடுவது விஷ்ணு விஷாலுக்கு பிடிக்கவில்லை. இவர்களுக்குள் நடக்கும் சண்டையை சிலர் பயன்படுத்தி பிரச்சனையை பெரிதுபடுத்த முயலும் போது தனது மகனுக்கு எதிராக விஷ்ணு விஷால் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார், அதே பிரச்சனையுடன் ஊர் மக்கள் ஏன் சண்டை போடுகின்றனர், இது தப்பாச்சே என மொய்தீன் பாய் பாடம் நடத்துவதுதான் இந்த படத்தின் கதை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் படத்தில் சமூகத்திற்கு தேவையான நல்ல கருத்தை முன்வைத்து படத்தை உருவாக்கி இருப்பதற்கு நிச்சயம் பாராட்டுகள் கிடைத்தே தீரும். சொந்த பந்தங்களை மறந்துவிட்டு பணத்தை நோக்கி ஓடும் மனிதர்களின் வாழ்க்கை, கடவுளை மையப்படுத்தி மனிதர்களே தங்களை பல பிரிவுகளாக பிரித்து கொண்டு தேவையில்லாமல் உயர்வு தாழ்வு கருதி சண்டை போடுவது எல்லாம் முட்டாள்தனம் என்பதை கிளைமேக்ஸ் காட்சியில் வசனங்கள் மூலமாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாக கொண்டு சேர்த்திருப்பது சிறப்பான விஷயம். மொய்தீன் பாயாக ரஜினிகாந்த் நடித்துள்ள சிறப்பு தோற்றம்தான் இந்த படத்திற்கு பெரிய பலம் என்றே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள பாடல்கள் படத்திற்கு தேவையான பாடல்களாக உள்ளன. பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலமாக உள்ளது. கபில் தேவ் வரும் காட்சி, செந்தில் நடிப்பு, விஷ்ணு விஷால், விக்ராந்த் மோதல் காட்சிகள் என ஏகப்பட்ட பிளஸ்களை படத்தில் வைத்திருக்கிறார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். பாசிட்டிவ் மெசேஜ் மற்றும் மத நல்லிணக்க கதையை எடுத்துக்கொண்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் திரைக்கதையில் பல இடங்களில் சொதப்பி இருப்பதும் ஒரு டாக்குமெண்ட்ரி படபாணியில் படத்தை உருவாக்கி இருப்பதும் படத்திற்கு பெரிய பலவீனமாக உள்ளது. ஒரு இடத்தில் வசனங்கள் சூப்பராக இருக்கே என ரசிகர்கள் கைத்தட்டினாலும் ஒரு சில இடங்களில் பிளேடு போடுறாங்கப்பா என்கிற குரல் தான் தியேட்டர்களில் ஒலிக்கின்றன. பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த லால் சலாம் படத்தை தியேட்டருக்கு சென்று பார்த்தால் ஒரு முறை கொண்டாடலாம். ரஜினிகாந்த் வர்ற எல்லா சீன்களுமே தெரி மாஸ்தான். சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் நிச்சயம் இந்த படத்தை மிஸ் செய்துவிட வேண்டாம்.